உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மைனி, கார் எப்ப வரும்? இப்ப வந்துரும் கனி. அதுக்கு தான் இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்ட்டு. இந்த விலங்காதவங்க கிட்ட சொன்னா பாரு லேட் ஆகுது. நான் எந்நேரம் கொண்டு வந்து வண்டியை வாசல்லே நிப்பாட்டிருப்பேன். ஏன் என்ன அனுப்பி வைக்க அவ்வளவு அவசரமா? என்னல பேசுத? அண்ணே, மாமா காருக்கு கொண்டு வரேன்னு சொன்ன டைம் இன்னும் வரலண்ணே. 10 நிமிஷம் நாம தான் கொஞ்சம் முன்னாடி ரெடி ஆயிட்டோம். வந்துரும்ண்ணே. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. வா. ஆட, அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்களா? நீங்க லேட் பண்ண போறீங்கன்னு 10 நிமிஷம் முன்னாடியே காரை வர சொல்லிட்டேன். அண்ணா, இல்ல வாய் வயிறுமா இருக்கிற பிள்ளை ஒரு வார்த்தை வான்னு சொன்ன என்ன குறைஞ்சா போவேன். ஏலே ரத்னா, அதான் தேவையில்லன்னு அத்து விட்டு போனாங்களா? இப்ப என்ன மூஞ்சி வச்சுட்டு ஒட்ட வந்திருக்காவ? அண்ணே, ஏலே அத்து விட்டாச்சுலா, இனி ஒட்டி வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த உரவாரத்தெல்லாம் வேண்டாம். கேட்டி எசுக்கி, அவன் தான் மொகரிய தூக்கி வச்சுக்கிடுவான்னு தெரியாதா? போய் போய் அவன் முன்னாடி நிக்காட்டி தான் என்னவா? அண்ணன் இல்லையா அத்தை? அந்த பாசம் அங்கிட்டும் இருக்கணும்ல. என்னத்த செய்ய? நீ கொடுத்து வச்சது அம்பிட்டுதான். டே, ஏன்டா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்லுத? அதான் அம்புட்டும் கைவிட்டு போகுதுல்ல. இப்ப நீயும் போத. நீ போனதுக்கு அப்புறம் எனக்குண்டு 6 இருக்காங்க. சண்முகம், நீ சொன்னபடி வண்டி டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். அண்ணே இந்தாண்ணே, நீ வாங்கிட்டு வர சொன்னதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தல என்னது இது? போறதுக்குள்ள உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ட்டு ஆசை. ஆனா அப்பதான் நேரம் இல்லையே. அதான் உனக்கு பிடிக்குமேன்ட்டு திருநெல்வேலியில இருந்து அல்வா சுட சுட வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். போற வழியில சாப்பிட்டுக்க. அப்பாடா, உங்களோட சென்டிமெண்டல் டச்சஸ்லாம் முடிஞ்சிருச்சா? அப்ப இனிமே கிளம்பிடலாமா? என்னடா இம்புட்டு நேரமா இந்த ஆள் எதுவும் பேசலையேன்னு பார்த்தேன். இந்த ஆரம்பிச்சிட்டார்ல. பரணி, என்னம்மா எல்லாத்தையும் ஞாபகமா எடுத்து வச்சுக்கிட்டியா? செக்லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன்ப்பா. எதையும் நான் மறக்கல. இன்னியோட உன்னைய பிடிச்ச எல்லா பீடையும் விட்டுருச்சின்னு நினைச்சுக்க. நீ நிம்மதியா அமெரிக்கா போலாம், நிம்மதியா அங்க படிக்கலாம். அந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும். நீங்க ஆமா ஆமா, உங்களை விட்டு அக்கா போறாள்ல, எல்லாம் பிடியும் விட்டுருச்சுன்னு நினைச்சிட்டு தான் போகணும். இலை சிவபாலா, எதுக்குடா அந்த ஆளுகிட்ட பேசிட்டு இருக்க? இங்க வா, இந்த லக்கேஜ் எல்லாம் கார்ல எடுத்து வை. எந்த கார்ல நான் வைக்க? ரெண்டுமே ஏர்போர்ட் தான்ல போகுது. எந்த கார்ல கொள்ளுதோ அதுல எடுத்து வை. ஏன்பா சண்முகம், இங்க இருக்கிற அமெரிக்காவுக்கு தானே படிக்க போகுது பரணி. அதுக்கேப்பா இம்புட்டு வருத்தப்படுற? ஒரு 3 வருஷத்துல படிச்சு முடிச்சுட்டு வர போறா. மனசு தேத்திக்க சண்முகம். கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொன்னல, போப்பா. போய் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சீக்கிரம் வந்து சேருப்பா. நான் பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருக்கேன். அண்ணே, மைனி எங்கனே போறாங்க? படிக்க தானே போறாங்க. நீ வேணா பாரு, உனக்காகவே மைனி சீக்கிரமா படிச்சுட்டு வந்துருவாங்க பாரு. அண்ணே நீ அழுவாதண்ணே. நான் கடைக்கு போறேன், நீயும் வந்துடுனே. பரணி, அதான் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுல்ல. பரணி, 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ 3 மணி நேரத்துக்கு முன்னாடியோ ஏர்போர்ட்டுக்கு வந்துடணும்னு சொல்லுவாங்கல்ல.
போ சீக்கிரம் உள்ளார போ போ. அப்பா சண்முகம் வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் வராம என்னால போக முடியுமா? ஏலா அவன் அங்கிருந்து அவனோட ஓட்ட வண்டியில வந்து சேரத்துக்குள்ள இங்க பிளைட் கிளம்பிட போகுது. எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் கிளம்பி வந்திருக்கணும்ப்பா. அவன் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு டைம் இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. இல்லடா நான் எதுக்கு சொல்லுதேன்னா இந்தாரு அவனால உனக்கு லேட் ஆயிடும். அதனால நீ பிளைட்டை மிஸ் பண்ணிட கூடாதுல்ல. பரணி நான் ஒன்னு சொல்லுதேன் கேப்பியா? என்ன? நீ அவன் கூட பேசணும் அப்படிதானே? பேசாம ஒரு வீடியோ கால் பண்ணி இப்படி இப்படி ஒரு டாட்டா காட்டிடு. வேலை முடிஞ்சதில்ல. நீயும் புறப்பட்டு போயிடலாம்ல. டாட்டாவோ பாய் பாயோ நான் அதை நேர்ல தான் சொல்லுவேன். உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. நான் சண்முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உள்ள போவேன். போதுமா? சார்வாள், சாமி சாமிக்கு அலங்காரம் பண்றதுக்கு முன்னாடி வந்து உட்காந்தேள். அலங்காரம் முடிஞ்சு அர்ச்சனையும் முடிஞ்சு இப்ப நடையும் சாத்த போறோம். இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கேளே. மனசுல ஒரு வேதனை. நான் நிம்மதிக்காக இங்க உட்காந்துருக்கேன். அது எப்படி? அப்ப முருகன் அவ்வளவு சாதாரணமா உங்களை கைவிட்டுருவானா? எப்பவுமே சண்முகம் சார்வாள்னா அவனுக்கு ஸ்பெஷல் தானே. இந்த வாட்டி எந்த வேண்டுதலோட வரல, வெறும் நிம்மதிக்காக உட்காந்துருக்கேன். ஏன் சார்வாள், நிம்மதியை கொடுன்னு வேண்டிக்கிட்டா முருகன் கொடுக்க போறாரு. இந்த வாட்டி என் வேண்டுதல் என்னன்ட்டு முருகன் கிட்ட சொல்லவே கூடாதுன்ட்டு வைராகியமா உட்காந்துருக்கேன். ஒருவேளை நான் கேட்டு அவன் கொடுத்துட்டானா அது என் சுயநலமா கூட ஆயிடலாம். எது நல்லதோ அது தானா நடக்கட்டும். இந்த வாட்டி என் அப்பங்கிட்ட எதுவும் கேட்க கூடாதுன்னு இருக்கேன். முருகா முருகான்னு அவர் காலடியிலே கிடக்குறள். உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியாதா? நல்லதே நடக்கும், தைரியமா இருங்கோ. உன்னை பார்க்காம ஃப்ளைட் ஏற மனசே இல்ல. இங்க வந்து கடைசியா ஒரு தடவை கை காமிச்சிட்டு போக மாட்டியா? நீ ஏன்டா என்ன இப்படி சித்திரவதை பண்ற? இலே பரணி, என்னைய மன்னிச்சிடல. எப்படில என்னால மனசார தைரியமா உன்னைய வழி அனுப்பிச்சு வைக்க முடியும்? உன்னைய பார்த்தாலே நான் அழுதுருவோம்ல. என்னைய மன்னிச்சிடல. போகாதன்னு ஒரு வார்த்தை சொல்லதான் உனக்கு மனசு வரல. போயிட்டு வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மனசு வரலையா உனக்கு? இலே பரணி, நீ போ. நீ ஆசைப்பட்ட படிப்பை படி. பெரிய டாக்டராவா? திரும்பி உனக்கு மனசு இருந்தா நம்ம சேர்ந்து வாழ்வோம். இல்லண்டா என்னை விட்டு விலகி போனா கூட அதுல ஒரு நியாயம் இருக்குன்ட்டு நான் நம்புதம்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.